அது மாதிரி சந்தேகத்திற்கான இடமான விஷயங்களில் வந்து உங்களுடைய பணப்பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. பேங்க்கே அடடா இதில் வந்து இவ்வளோ அது அபரிமிதமான பணம் உள்ளே வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கார், அவர் அக்கௌண்ட்டில் ஒரு 10 கோடி ரூபா வந்திருக்கு. திடீர்னு 2 கோடி ரூபா எடுக்கிறாங்க, திடீர்னு 3 கோடி ரூபா போடுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பேங்க்குக்கு அதிகாரம், பேங்க்குக்குன்னா பேங்க் அதிகாரம் இல்லை, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து இவங்க தகவலை கொடுத்து அந்த தகவல் மூலயமா ஆர்பிஐ இவங்க அக்கௌண்ட்டை முடக்கிறது ஒன்று. ஸோ இந்த 5 காரணம் தான் முக்கியமான காரணமாக கருதப்படுது. சார், ஃப்ரீஸ் பண்ணுற அத்தாரிட்டி யார் யாருக்கெல்லாம் சார் இருக்குது? மொத்தம் இதில் 4 பேருக்கு இருக்குது. நம்பர் 1 போலீஸ், சைபர் கிரைம் இந்த மாதிரி இதுக்கு உண்டு. கோர்ட்டுக்கு உண்டு. கோர்ட்டுக்கு உண்டு. ரெண்டாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸுக்கு கண்டிப்பாக உண்டு. ஓகே. 4வது பேங்க் வந்து கேஒய்சி சரியில்லை, இது யாருன்னே தெரியல அப்படின்னு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு நிறையா அவங்களுக்கு சட்டத்தில் இடம் உண்டு.